ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கோகனட் பாட்டில் இருக்கு இல்லையா, காலியான பாட்டில் அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறோம். ஒரு ஃப்ளவர் வெர்ஷன் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பாட்டிலில் கீழே அடி பாகத்தை மட்டும் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த சைஸில் குட்டியாக அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்க அந்த பெரிய பீஸ் நமக்கு தேவையில்லை, இந்த குட்டி பாக்ஸ் மட்டும்தான் வேணும். மேலே இருக்க அந்த பேப்பர் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லாவே க்ளீன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மாதிரிலாம் ஒட்டியிருக்கோம், அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக ரவுண்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நைஃப்பில் வந்துட்டு கட் பண்ணனால கொஞ்சம் அங்கங்கே அப்படி இப்படி இருக்கும். நம்ம சிசர் யூஸ் பண்ணி நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஓகேவா, இது மாதிரி க்ரீன் கலர் வாட்டர் கலர் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ப்ளைனாக அடிக்காமல், இப்போ நான் பண்ணுற மாதிரி லைட்டாக இது மாதிரி வந்துட்டு திட்டாக இந்த மாதிரி அடித்தோன்னா பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீ வந்துட்டு கூட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவே ஒரு டெக்கரேஷன் மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம், டிசைன் மாதிரி. இப்போ நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா, இதை வந்துட்டு நம்ம நல்லா காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு அந்த 2 சைடு பஞ்ச் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக்கு வந்துட்டு நமக்கு தேவையில்லை. இந்த பஞ்சை மட்டும் நான் 2 பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை நம்ம கலர் பண்ணணும். அதுக்காக நான் வந்துட்டு அதே வாட்டர் கலரில் எல்லோ கலர் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாகவே நான் எல்லோ கலரில் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஒரு 5 ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் வந்துட்டு எல்லோ கலர், அப்புறம் வந்துட்டு ரெட் கலர், அப்புறம் பிங்க் கலர் அப்படி சொல்லிட்டு 3 கலர் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பேம்போ ஸ்டிக்கு தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி லென்த்தாக நீங்கள் ஸ்டிக்கு இல்லை எந்த மாதிரி குச்சியாக இருந்தாலும் ஓகே, அது மாதிரி எடுத்துகிட்டு 3 ஸ்டிக்கு வர மாதிரி நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலே கூட உடச்சிக்கலாம். இது மாதிரி நீட்டாக உடச்சிட்டு அதையும் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வாட்டர் கலர் பிளாக் கலர் யூஸ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்துட்டு க்ளூ கன் நல்லா இது பண்ணிவிட்டு நான் இந்த ஃப்ளவர்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கில் 5 ஃப்ளவர் இருக்க மாதிரி, அதாவது பிங்க் கலர் ஃபுல்லாகவே எடுத்து அந்த பூ மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதே மாதிரி 3 இதையும் வந்துட்டு ஒட்டிட்டேன். காய வச்சுட்டு எடுத்தோம்னா க்யூட்டாக இது மாதிரி வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிடும். நீங்கள் இன்னும் கூட நிறைய கலர் பண்ணிக்கலாம். இந்த டப்பா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ டப்பா வந்துட்டு நல்லாவே காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு க்ரீன் கலர் க்ளே தான் எடுத்திருக்கேன். என்ன கலர் க்ளேவாக இருந்தாலும் ஓகே. இது மாதிரி க்ளே எடுத்துகிட்டு நல்லா இது மாதிரி சாஃப்ட் ஆக்கிட்டு அதுக்குள்ளே வச்சு இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். டப்பா சைஸ்க்கு அழுத்திட்டு பேம்போ ஸ்டிக்கை கட் பண்ணும்போது மேலே இந்த ஷார்ப்பான பகுதி நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, அதை வச்சு இது மாதிரி குத்தி விட்டுக்கலாம். நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது மாதிரி நல்லா வந்துட்டு குத்தி விட்டுக்கலாம். குத்திட்டு அந்த ஸ்டிக்கெல்லாம் அந்த ஃப்ளவர்லாம் வந்துட்டு இது மாதிரி குத்தி வச்சிட்டோன்னா பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்கும். இது மாதிரி நிறைய ஃப்ளவர் கூட பண்ணி இதில் வச்சுக்கோங்க. சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா 3 இது மாதிரி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அகலமாகவே இருக்குது, அதனால நம்ம வந்துட்டு இன்னும் கூட ஃப்ளவர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு 3 மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். இது மாதிரி நான் வந்துட்டு குத்தி வச்சுட்டேன். செம்ம க்யூட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பாய்.